இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்றோம் தெரியுமா? You know what many of us do? நமக்கென்று நாம் ஒரு ட்ரீமை வைத்துக் கொள்கிறோம். We have a dream for ourselves. என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்க வேண்டும். My life should be like this. ஒரு பேப்பர்ல நம்ம ஒரு வரைபடம் போடுகிறோம். And we draw it in a paper. என் வாழ்க்கையில நான் இந்த மாதிரி கார் வாங்கணும், இப்படியாக நான் திருமணம் செய்ய வேண்டும், இப்படியாக நான் வாழ்க்கையை நடத்த வேண்டும், இப்படி தான் என் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று ஒரு வரைபடத்தை நாம் போடுகிறோம். And we draw a paper saying my life has to be like this. I will buy this car, I will marry like this, I will do this. நாம் நமக்காக ஒரு வரைபடத்தை போடுகிறோம். And we make an outline for our lives. ஆனா ஆண்டவர் நமக்காக என்ன வரைபடம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் யோசிப்பதே இல்லை. But we do not know what God has a plan for our life. இந்த யோசேப்பின் வாழ்க்கையில பார்க்கும்போது, but in the life of Joseph when we see தேவனுடைய திட்டத்திற்காக, for the plan of God, for the dream of God, for the dream of God, அவர் கஷ்டப்பட்டார். and he bore suffering. அவர் கஷ்டப்பட்டார். He went through suffering. எல்லா வாழ்க்கையின் பாகத்திலே. ஆனா ஒரு காரியத்தை நீங்க கவனிக்க வேண்டும். But in all this one thing you need to observe. பந்த தூக்கி போடுறத போல அவர் தூக்கி போட்டுட்டே இருக்காங்க. ஒவ்வொரு இடமா தாண்டி ஓடி வராரு. He was thrown from one place to another. முதல்ல வீட்டில இருந்து வனாந்தரத்துக்கு வந்தாரு. From home to the wilderness. வனாந்தரத்துல இருந்து குழிக்குள்ள போச்சு. From the wilderness to the pit. அடுத்து அங்க இருந்து இஸ்மவேலரிடத்தில் விற்கப்பட்டார். And from there to the Ishmaelites. அதற்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா போர்த்திபரிடத்தில் விற்கப்பட்டார். And next he was sold to Potiphar. போர்த்திபருடைய வீட்டில் வந்த பிறகு அங்கே கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்று கண்டு 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை காரணனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. In Genesis 39 verse 5, and it came to pass from the time that he had made him overseer in his house and over all that he had, and that the Lord blessed the Egyptian house for Joseph's sake, and the blessing of the Lord was upon all that he had in the house and in the field. நீங்க மாத்திரம் கர்த்தருடைய அழைப்புக்கு ஏற்றார் போல நீங்க செயல்படுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிப்போமானால் உங்கள் நிமித்தம் தேவன் மற்றவர்களை ஆசீர்வதிப்பார். If you only commit your life so that the will of God will be fulfilled in your life, God will bless others because of you. ஆனா இன்னும் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்கல. And still Joseph did not experience blessing in his life. ஆனா யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதல் கிடைத்தது கொஞ்ச காலத்திற்கு. And for a short time Joseph's life he got a rest. அடிமையாக வந்ததான பையன், boy who came as a slave, இப்பொழுது அதிகாரியாக மாறிவிட்டார். now he has become a ruler. முழு வீட்டுக்கு மேனேஜர் அவர்தான். And he is the manager of the whole house. எல்லாவற்றையும் மேனேஜ் பண்ணுகிறார். And he is managing everything. ஆகவே அவர் நிச்சயமாக நான் நினைக்கிற ஒரு சேர் டேபிள் எல்லாம் போட்டு உட்கார்ந்து அந்த நாள்ல உட்கார்ந்து அவர் ஆளுகை செய்திருக்க வேண்டும். And I believe that he should manage putting a table and a chair, and he was managing the affairs of that house. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிறதான சகல பொறுப்புகளையும் அவர் கவனிக்க வேண்டியதாக இருந்தது. Because he had to maintain all the responsibility of that house. அவர் நினைச்சிருப்பார் மனசுல. And he would have thought in his mind, ஒரு அளவுக்கு நம்ம வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு. okay, my life has settled. ஒரு அளவுக்கு நம்ம நல்ல ஒரு போஸ்ட்ல வந்துட்டோம். Now we have come to a good post. இப்பயாவது நம்ம நிம்மதியா இருக்கிறோம். And now I am peaceful. அந்த சகோதரர்கள் நம்மை வெளியே தள்ளி கொல்லவே பார்த்தாங்க. Oh, my brothers, they pushed me and tried to even to kill me. இப்போ நான் அட்லீஸ்ட் உயிர் பழிச்சிருக்கிறேன் நான். At least now I am alive. ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கேன். Some work I am doing. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம். And many of us think like this. ஏதோ என்னோட வாழ்க்கை ஒரு அளவுக்கு வந்துருச்சு. My life has come to some extent. மீட்கப்பட்டு விட்டேன். I am be redeemed. முந்தி நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு என்னோட வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்தது. Before accepting Jesus, my life was really bad. இப்பொழுது என் வாழ்க்கை பரவாயில்லை. Now my life is okay. கொஞ்சம் சமாதானம் கிடைச்சிருக்கு. Some peace I have. இன்னும் கொஞ்சம் எனக்கு ஏதோ ஒரு உயர்வு வேலையில உயர்வு கிடைச்சிருக்கு. And there is some promotion in my work. ஒரு அளவுக்கு ஒரு பொசிஷன் வந்தாச்சு. I have come to some level. அவர் திருப்தி அடைந்து விட்டார். And he was satisfied. ஆனா சாத்தான் அமைதலாக இல்லை. But Satan was not silent. அவன் அமைதலாக இருக்க மாட்டான். He will not be silent. அதுதான் பேதுரு சொல்லுகிறார். That's what Peter is saying. உங்களுடைய அழைப்பை உங்களுடைய தெரிந்து கொள்வதை உறுதிப்படுத்த ஜாக்கிரதையா இருங்கள். And brother, give diligence to make your calling and election sure. பாவம் என்பதற்கு வயதே கிடையாது. And there is no age for sin. எப்படிப்பட்ட நிலையில் இடத்திலிருந்து யோசேப்புக்கு சோதனை வந்தது பாருங்கள். And from what place did sin came for Joseph? வசனம் சொல்லுகிறது 9வது வசனத்திலே, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடினால் உன்னை தவிர வேற ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? Verse 9, there is none greater in this house than I, neither hath he kept back anything from me but thee, because thou art his wife. How then can I do this great wickedness and sin against God? அழைப்பிலே உண்மையாய் இருந்தார். He was faithful to his calling. அழைப்பிலே உண்மையாக இருந்தார். He was faithful to his calling. யோசேப்புக்கு நல்லா தெரியும். And Joseph knew this well. தேவன் என்னை அழைத்திருக்கிறார். God had called him. தேவன் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்திருக்கிறார். God had given him a dream. என் வாழ்க்கையை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். For my life God has a plan. எல்லாரும் சொல்லுவோமா?
Can என் everyone வாழ்க்கை குறித்து சொல்லுங்க. regarding my life? தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். God has a plan. நீங்க வச்சிருக்கிற திட்டம் அல்ல. Not the plan that you have. அதை குறித்து நான் பேசவில்லை. I'm not speaking about that. ஏனென்றால் அது மிகவும் குறைவானது. Because that is of a low esteem. அதை குறித்து நான் பேசவில்லை. I'm not speaking of that. தேவன் என் வாழ்க்கை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். God has a plan for my life. ஆகவே அந்த திட்டம் நிறைவேற வேண்டும். So that plan has to be fulfilled. நான் இதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். I'm not going to give place for this. தேவனுக்கு நான் விரோதமாக பாவம் செய்வது எப்படி? How can I sin against God? அவர் அந்நிய நாட்டில் இருக்கிறார். He is in a foreign country. அவர் எந்த தவறு செய்திருந்தாலும் யாருக்குமே If தெரிந்திருக்காது. he had done some mistake, nobody would have known. ஆனால் தேவனுக்கு பயந்தார். But he feared God. அழைப்பிலே ஜாக்கிரதையாய் இருந்தார். He was careful in his calling. தன்னுடைய அழைப்பிலே அவர் உறுதிப்படுத்தினார். And he made his calling and election sure. தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை அவர் அறிந்திருந்தார். He knew that he was called. இன்றைக்கு நாம் அறிய வேண்டும். Today we need to இன்றைக்கு know. நாம் அறிய வேண்டியது அதுதான். That's what we need to know நாம் today. ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். All of us had to நீங்கள் understand it. ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள். That you are called. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு ட்ரீம் வைத்திருக்கிறார். God has a dream for you. இந்த காரியத்திலிருந்து நாம் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். And from this we need to understand this lesson. வாழ்க்கையிலே எல்லாம் நல்லா நடக்குதுன்னும் போது சத்ரு எங்க இருந்தாவது உள்ள நுழைய முயற்சிப்பான். When everything seems right in life, the enemy would try to come in some manner. ஏனா ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறதான திட்டம் பெரிய திட்டம். Because the plan that God has for you is great. அங்கு போய் அவர் 2 வருஷம் சென்ற பின்பு என்று பார்க்கணும். அப்படியானால் சில நாட்கள் சில வருஷங்கள் அங்கே சிறைச்சாலையிலே கழிக்க வேண்டியிருந்தது. And after 2 years, that means some time he had to spend in prison. ஆனால் நடந்தது என்ன? But what happened? தேவன் அவருடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். And God had a plan in his life. அவருடைய வாழ்க்கை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். And God had a plan for his life. தேவனுடைய திட்டம் போர்த்திபருடைய வீட்டில் இருப்பது அல்ல. The plan of God was not for to be in Potiphar's house. பேலஸ்க்கு கொண்டு வந்து அரண்மனைக்கு கொண்டு வருவதுதான் தேவனுடைய திட்டம். And the plan of God was to bring him to the palace. ஆனா அரண்மனைக்கு வரதுக்கு முன்னாலே போர்த்திபர் வீட்டிலேயே இந்த தேவ திட்டத்தை நசுக்கி போட சத்ருவானவன் உள்ளே நுழைந்தான். And the enemy entered in Potiphar's house so that the plan of God might be nullified. ஆகவேதான் பேதுரு நம்மை எச்சரிக்கிறார், ஜாக்கிரதையா இருங்கள். And so Peter is warning, be diligent. நாம் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். We have to be careful. சத்ரு இன்றைக்கு பாவத்தின் மூலமாக உள்ளே நுழைவான். And today enemy might enter in through sin. வேற காரியங்களின் மூலம் அதீனமான செயல்களின் மூலமாக உள்ளே நுழைவான். Through much works he might try to enter in. ஆகவே நாம் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். So we need to be careful. நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்குவதற்கு நாம் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். We have to be diligent to make our calling and election sure. யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்தது என்ன? And what happened in the life of Joseph? 40வது வசனத்திலே வாசிக்கும், எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உன்னிலும் பெரியவனாய் இருப்பேன் என்றான். Thou shalt be over my house, and according unto thy word shall all my people be ruled. Only in the throne will I be greater than thou. ஆண்டவருடைய திட்டத்தை பாருங்க. And look at the plan of God. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட திட்டத்தை வைத்திருக்கிறார்? What kind of plan has God for his children? ஆண்டவர் அதே போல திட்டங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். Even today God has the same plan for like this for you. ஒருவேளை நீங்க அரண்மனையாக இல்லாமல் இருக்கலாம். It may not be like a palace. ஆனா ஒரு காரியத்தை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். But one thing I can say surely. நீங்க நினைக்கிறதை விட மேலான எண்ணங்கள். It is much beyond your thoughts and imagination. நீங்க நினைக்கிறதை விட மிக மேலான ஒரு உயர்வு. And it is a higher place than what you can think. கர்த்தர் வைத்திருக்கிறார். God has kept for you. உங்களை அதற்கு நேராக நடத்தி கொண்டு போகிறார். And God is leading you towards it. அதற்காக தான் தேவன் நமக்கு வார்த்தையை தருகிறார். And for that God has given us the word. நீங்கள் அந்த முடிவான தேவனுடைய அந்த திட்டமானது உங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக நிறைவேற வேண்டும். And the plan of God has to be fulfilled in its fullness in your life. முழு திட்டமும் நிறைவேற வேண்டும். And the complete plan of God has to be fulfilled. 41வது வசனத்தில் வாசிக்கிறோம், பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதுக்கும் உன்னை நான் அதிகாரியாக்கி. In verse 41, and Pharaoh said unto Joseph, see, I have set thee over all the land of Egypt. உன்னை எல்லா தேசம் முழுவதுக்கும் நீதான் அதிகாரி. And for all the land you are the ruler. இதுதான் அழைப்பிலே உண்மையா இருக்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான வெகுமதி, இல்லாவிட்டால் ரிவார்ட் என்று சொல்லலாம். And this is the reward for those who have been faithful to their calling. உங்களுடைய அழைப்பிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். You have to be steadfast in your calling. ஆண்டவர் சில காரியங்களை உங்களுடைய கைகளிலே கொடுத்திருப்பார். Some things God could have given in your hands. குடும்பத்தை நடத்துவது, and to lead the family, ஜெபிப்பது, to pray, வசனத்தை வாசிப்பது, to read the word, ஊழியத்தை செய்வது, to do the ministry. என்ன காரியத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ, whatever God has committed into your hands, அதிலே நாம் உண்மையாக இருக்கும் பொழுது, and when you are faithful in that, ஆண்டவர் உங்களை மேலும் மேலுமாக விவேகமும் ஞானத்தினால் உங்களை நிரப்பி மிகவும் மேலான நிலைமைக்கு ஆண்டவர் உயர்த்த தேவன் திட்டமாக இருக்கிறார். and God will give you wisdom and exalt you beyond what you think.